இந்த வாரம் 3 இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்க. 10 மணிக்கு மார்க்கெட்ஸ் ஆர் சேஞ்சிங், இஸ் யார் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கீப்பிங் அப்? இந்த வெபினாரில் மார்க்கெட்ஸ் எப்படி எவால்வ் ஆகுது, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி எவால்வ் ஆகணுன்றதை பற்றி சொல்கிறாங்க. 11 மணிக்கு யோர் ரோட் மேப் டு டிஸ்கஸ் $1 மில்லியன் மைல்ஸ்டோன். இந்த வெபினாரில் உங்கள் $1 மில்லியன் மைல்ஸ்டோன் எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. 12 மணிக்கு most investors stay consistent with SIPs, but very few know how to truly scale their mutual fund portfolio. இந்த வெபினாரில் எப்படி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் கரெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி SIP ஸ்டெப் அப்பும் அசெட் அலோகேஷனும் ஒர்க் ஆகும், அண்ட் டைம்லி போர்ட்ஃபோலியோ டெசிஷன்ஸ் எப்படி லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த 3 வெபினார் ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெவர் மிஸ் அ சான்ஸ் டு லேர்ன் சம்திங் நியூ. எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் சேமிக்கிறோம், எல்லோரும் முதலீடு பண்ணுறோம். ஆனால் நம்முடைய பெரிய ஃபைனான்ஷியல் கோல்ஸை உரிய நேரத்தில் நம்மளால் அடைய முடிகிறதா? பெரும்பாலும் இல்லை அப்படின்ற பதில் தான் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு சின்ன முதலீட்டு தவறு கூட நம்முடைய மொத்த ஃபைனான்ஷியல் ஜேர்னியை பாதிச்சிடும். 1 கோடி என்ற இலக்கை அடைய நினைக்கிறவங்க சரியான முதலீடு பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, தவறுகளை அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கு. அதுக்கு தேவை சரியான கைடன்ஸ். இந்த கைடன்ஸை தான் நாம ஜூன் 6ஆம் தேதி நடக்கிற இந்த வெபினார்ல உங்களுக்கு கொடுக்க போறோம். 1 கோடி என்ற இலக்கை எப்படி அடையலாம், முதலீட்டு தவறுகளை எப்படி தவிர்க்கலாம், சரியான முடிவுகளை தொடர்ந்து எப்படி எடுக்கலாம், இதை பத்தி எல்லாம் நாம பேச போறோம். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாங்க ஜூன் 6ஆம் தேதி பேசி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இலக்கு 1 கோடி, உங்களால் முடியும். பாசிவ் இன்கம்மை M2W மூலம் எப்படி சாதிக்கலாம், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற தலைப்பு. இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, தொடர்ந்தும் சில வீடியோக்கள் மூலமாக இந்த சப்ஜெக்டை நம்ம டீப்பாக பேச போகிறோம். முதல்ல பாசிவ் இன்கம் என்பது என்ன? இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சு மாதந்தோறும் சம்பளம் பெறுகிறோம், அந்த பணத்தை கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம். நாளை நம்முடைய பணிக்காலம் முடிந்தாலோ அல்லது நாமே விரும்பி பணியை விட்டு போதும் என்று நினைத்தாலோ அந்த நேரத்தில் இன்று வருவது போலவே சம்பளத்திற்கு பதிலாக ஒரு வருமானம் மாதந்தோறும் வர வேண்டும். அதுதான் பாசிவ் இன்கம். இந்த பாசிவ் இன்கமுக்கு சில பாதைகள் இருக்கின்றன. முதல் பாதை வாடகை. ஒரு சொத்தை வாங்கி அந்த சொத்திலிருந்து நமக்கு மாதந்தோறும் வாடகை பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு சோர்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம். இரண்டாவது சோர்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் வட்டி. நம்மிடம் இருக்கக்கூடிய பணத்தை ஒரு நிறுவனத்திடமோ அல்லது வேறு தொழில்களிடமோ வங்கிகளிடமோ கொடுத்து அதன் மூலமாக குறிப்பிட்ட காலகட்டங்களில் பணத்தை பெறுவதுதான் வட்டி என்று நம்ம சொல்கிறோம். ஸோ வட்டி மூலமாக நம்ம பாசிவ் இன்கம்மை பெறலாம். மூன்றாவது சோர்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் கேபிட்டல் கெயின் என்று சொல்லக்கூடிய முதலீட்டு லாபம். ஏற்கனவே நம்ம செஞ்ச முதலீடுகள் தொடர்ந்து மதிப்பு கூடும்போது அந்த முதலீட்டு லாபத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம எடுத்து தாராளமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம். நான்காவது சோர்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் டிவிடெண்ட். நாம் ஏற்கனவே நிறுவனங்களில் செய்த முதலீடுகளிலிருந்து அந்த நிறுவனம் ஆண்டுதோறும் டிவிடெண்ட் என்ற பங்கு லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கும். அந்த முதலீட்டாளருக்கு கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் நமக்கு ஆண்டுதோறும் பாசிவ் இன்கம்மை உருவாக்கி தரும். இது நான்காவது. ஐந்தாவது சோர்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பார்ட்னராக சேர்றீங்க, நீங்கள் உங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, ஆனால் பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல, மற்றவர்கள் தொழிலை இயக்கி அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தில் உங்கள் பங்கை தருகிறார்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம 5 சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பேசியிருக்கோம். பாசிவாக, அதுவும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வு அனுபவித்து கொண்டே வருமானத்தை பெறுவதற்கு 5 வழிகளை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த 5 வழிகளிலும் நிறை குறை ரெண்டுமே இருக்கு. இந்த நிறை குறைகளை நம்ம எப்பவுமே சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டா தான்
நாம தொடர்ந்து எந்த தங்கு தடையும் இல்லாமல் பாசிவ் இன்கம்மை பெற முடியும். முதல்ல குறைகளை பேசுவோம். சில நேரங்களில் நமக்கு வருமானம் போதாமல் போய்விடும். நீங்கள் முதலீடு செய்யும் போது பாசிவ் இன்கம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பணவீக்கத்திற்கு ஏற்ப அமையாது. உதாரணத்துக்கு வாடகை பெறுகிறீர்கள் என்றால் அந்த லொக்காலிட்டியில் வாடகை உயராது. வாடகை உயர்த்த சிரமங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் வாடகைக்கு இருப்பவர் காலி செய்தால் மறுபடியும் புதிதாக ஒருவரை கண்டுபிடிப்பது பெரிய சேலஞ்சாக இருக்கலாம். அப்போ உங்களுடைய பாசிவ் இன்கம் தடைபட்டுவிடும். வட்டிக்கு வருவோம். சில நேரங்களில் பணத்தை பெற்ற நிறுவனமோ தனிநபர்களோ அந்த வட்டியை கொடுக்க தவறலாம், அவர்களுடைய சூழ்நிலை சார்ந்து. அப்ப நமக்கு வரவேண்டிய நேரத்தில் வட்டி வராமல் போகலாம். சில நேரங்களில் வட்டி வராமலே போகலாம். ஆனால் எப்பொழுதெல்லாம் வட்டி வராமலே போகிறதோ அசலும் திரும்பாமல் நம்மளுடைய கேபிட்டலே இழக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்கு. மூன்றாவது சோர்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் கேபிட்டல் கெயின் என்பது வருஷா வருஷம் நமக்கு கிடைக்காது. சில ஆண்டுகளில் மிக அதிகமாக கிடைக்கும், சில ஆண்டுகளில் கேபிட்டல் கெயினே கிடைக்காமல் போகும், சில ஆண்டுகளில் கேபிட்டல் லாஸ் கூட வரும். ஸோ பாசிவ் இன்கம் என்பது தொடர்ந்து மாதா மாதம் வர வேண்டிய பணம் இல்லையா, அது தடைபட்டு போனால் நமக்கு பண போதாமை ஏற்பட்டுரும். நம்மகிட்ட பணம் இருக்காது, வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம வாழ்வதே சிரமமாயிடும். கேபிட்டல் கெயினை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தால் இந்த பிரச்சனையும் இருக்கலாம். நான்காவது டிவிடெண்ட் என்பது எப்ப லாபம் போதுமான அளவு இருக்கோ அப்போதான் கொடுக்க முடியும். சப்போஸ் லாபம் மிகவும் குறைந்து விட்டாலோ அல்லது நஷ்டம் ஏற்பட்டாலோ அந்த ஆண்டுகளில் நமக்கு டிவிடெண்ட் வராமல் போகலாம். அப்போ நம்ம பாசிவ் இன்கம் தடைபட்டுவிடும். கடைசியாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப். பிஸ்னஸ் என்பதே ஒரு ஹை ரிஸ்க் ஆக்டிவிட்டி. நாம பணத்தை மட்டும்தான் கொடுக்குறோம், மற்றவங்க அந்த தொழிலை நடத்துறாங்க, நாம பாசிவாக தான் இருக்கோம். அப்போ அவங்க மனசுல இவன் ஒண்ணுமே செய்யலையே, பணம் மட்டும்தானே கொடுத்தான், இவனுக்கு ஏன் இவ்வளோ பணம் கொடுக்கணும், நம்ம செலவு எழுதிடலாம் அல்லது இவனுக்கு கொடுக்கறத நம்ம தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு முதல்ல நினைப்பாங்க. முதல்ல தள்ளி போட்டவங்க அதுக்கப்புறம் கொடுக்கவே வேண்டான்ற இடத்துல போய் நின்றுவாங்க. அன்னைக்கு நமக்கு பாசிவ் இன்கமும் வராது, நம்ம போட்ட பணமும் வராது. இதுல நம்ம பணம் கொடுக்கக்கூடியவர்கள், நம்ம யாருக்கு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பணம் கொடுக்குறோமோ அவங்க நமக்கு நெருக்கமானவர்களா இருந்தால் அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கவும் முடியாது என்பது மிகப்பெரிய குறை. ஸோ நிறைய குறைகளை சொல்லிட்டோம். நிறைகளே இல்லையா? நிறைகளையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுதானே உங்க மைண்ட்ல ஓடுது, சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், பாசிவ் இன்கம் சரியா அமைத்து கொண்டால், சரியான இடத்தில் பாசிவ் இன்கம் உருவாக்குனா அட்லீஸ்ட் தவறாமல் பாசிவ் இன்கம் வரும். உதாரணத்துக்கு நீங்க வட்டி மூலமாக பணத்தை ஈட்ட விரும்புகிறீர்கள் என்றால் நீங்க வங்கி கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் தவறாமல் உங்களுக்கு வரும். அரசுக்கு நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் சேஃப், சாவரன் கேரண்டி இருக்கு. அப்ப அரசு தவறாமல் அந்த பணத்தை உங்களுக்கு நேரத்திற்கு வட்டியாக கொடுக்கும், நீங்கள் கேட்கும் போது அசலை திருப்பும். இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம், வாடகை. மிகச்சிறந்த நிறுவனங்களுக்கு நீங்க உங்களுடைய சொத்துக்களை வாடகை விட்டீங்கன்னாக்கா அந்த வாடகை ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிளா இருக்கும். இன்னைக்கு நிறைய பெருஞ்செல்வந்தர்கள் வேர் ஹவுசஸ் மூலமாக தங்களுடைய பாசிவ் இன்கமை உருவாக்கிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு சேஃப் பெட்டா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸை நடத்துறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸோடைய ஓனராக அவங்க இருக்காங்க, ஆனால் தொழில் அவங்க நடத்துறதில்ல. நிறுவனம் நடத்துகிறது, ஆனால் வாடகையை அவங்களுக்கு கொடுக்குது, அதுக்கு ஒரு ரிட்டர்னையும் கொடுக்குது. ஸோ இந்த வாடகையை எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிறதுல நிறைய நுட்பமான வாய்ப்புகள் பலருக்கு இன்று அமைந்திருக்கிறது. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை சார், நான் மிடில் கிளாஸ் பர்சன், நான் என்ன பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, எந்நேரத்திலும் கிராக்கி இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் வாங்கி எந்நேரத்திற்கும் வாடகைக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா ஸ்டேபிள் இன்கம் உங்களுக்கு வரும். அதே சமயத்தில் எந்நேரத்திலும் நீங்கள் வாடகைக்கு வைத்திருப்பவரை காலி செய்யக்கூடிய வசதி இருக்கா என்று நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கடைகளுக்கு வாடகை விடுவதில் என்ன சிக்கல்னா, அவங்க காலி பண்ண மறுப்பாங்க, சட்ட ரீதியாக உங்களை பல சிக்கல்களை அழுத்துவாங்க. ஸோ
ஊர் விட்டு ஊர் மாறக்கூடியவர்கள், டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ஸில் இருக்கிறவங்க, அரசு பணியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வாடகை கொடுத்தீங்கன்னாக்கா ஈஸியாக உங்களால் அந்த பணத்தை ஈட்ட முடியும். சில பேர் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க. நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க, தனிநபர்களுக்கு வாடகை விடுக்கிறாங்க. அதாவது ஒரு ரூமில் 2 பேர் அந்த மாதிரிலாம் வாடகை விட்டு கூட பணம் பண்ணுறாங்க. பெங்களூரில் இது நிறைய நடக்குது. ஸோ இந்த வாடகை வருகிறது, அது ப்ரெடிக்டபிளாக இருக்குது. யாரும் தனிப்பட்ட முறையில் அந்த இடத்திற்கு வாடகைதாரர் இல்லை. ஸோ யாரும் அந்த இடத்தை காலி செய்ய மாட்டேன்னு உங்கள்கிட்ட தகராறு பண்ண முடியாது. நீங்கள் வாடகை வாங்கலாம், வேண்டான்னா அவங்கள அனுப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரும் இன்றைக்கி இருக்குது வாடகைக்கு. ஸோ அதுவும் பாசிட்டிவான ஒரு விஷயம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வாடகை மூலமாக எவ்வளவு பணம் கிடைக்கிறது அப்படிங்கிற கணக்கு நீங்கள் போடணும். நீங்கள் போட்ட முதலீட்டுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு இந்த கணக்கு நீங்கள் வட்டிக்கும் போடுவீங்க, வாடகைக்கும் போடணும். இப்போ 3வது கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, உதாரணத்துக்கு 2024 எல்லாரோட போர்ட்ஃபோலியோ உச்சத்தில் இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் அதிலிருந்து கேபிட்டல் கெயின்ஸை எடுத்து ஒதுக்கி வைத்துக்கொண்டு மேபி வட்டிக்கு அதை முதலீடு செய்து சேஃப் பிளேஸில் அங்கேருந்து நீங்கள் பேசிவ் இன்கம்மை உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் எப்போல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு பேசிவ் இன்கம் தவறாமல் கிடைக்கும். டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்டை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறதே ஒரு ஆர்ட் ஒரு போர்ட்ஃபோலியோவில். என்னோட வாழ்க்கையில் நான் முதலீட்டில் காலடி எடுத்து வைத்த நாளிலிருந்து இன்று வரை என்னை வாழ வைத்து கொண்டிருப்பது டிவிடெண்டு தான். டிவிடெண்ட் இல்லைன்னா நான் இல்லை. இப்போ இதை நான் எப்படி பண்ணேன்றதை சுருக்கமாக சொல்கிறேன். எப்போவுமே ஒரு நிறுவனத்தை நான் வாங்கும்போது கேபிட்டல் கெயின் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது டிவிடெண்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்பேன். நிறுவன லாபம் வளரும்போது டிவிடெண்ட் இவ்வளவு கொடுப்போன்னு ஒரு பாலிசி இருக்கான்னு பார்ப்பேன். 3வது, தவறாமல் இந்த டிவிடெண்ட் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வருமா அப்படின்றதையும் நான் பார்ப்பேன். ஸோ சர்டன்டி ஆஃப் டிவிடெண்ட், சர்டன்டி ஆஃப் growth இன் டிவிடெண்ட். உறுதியாக டிவிடெண்டை பெற வேண்டும், டிவிடெண்ட் வளர்ச்சியும் உறுதியாக நடக்க வேண்டும். இது ரெண்டையும் உறுதிப்படுத்திக்கிட்டா டிவிடெண்ட் மூலமாக பாசிவ் இன்கத்தை நம்ம வளர்த்துக்கலாம். இதில் என்ன நடந்ததுன்னா என்னுடைய 36 ஆண்டுகால அனுபவத்தில் டிவிடெண்ட் காம்பவுண்டிங்கிறது என் வாழ்க்கையின் மிக முக்கியமான அங்கமாக அமைந்து விட்டது. ஸோ எனக்கு மேஜர் பாசிவ் இன்கம் அப்படின்றதுல நம்பிக்கை அதிகமாக எந்த சொத்து வகையில் இருக்குன்னா ஈக்விட்டியில் இருக்குது, டிவிடெண்ட் மூலமாக இருக்கிறது. கடைசியாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் சரி, நான் பார்த்த வரையிலும் சரி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்காத சோர்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் எது அப்படின்றது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் தான். பட் அதே விஷயத்தை ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் மூலமாக பிரைவேட் ஈக்விட்டி போன்ற ஒரு மெக்கானிசம் மூலமாக வெஞ்சர் கேபிட்டல் மூலமாக பண்ணும்போது நிச்சயமாக அதில் வெற்றி பெற முடிகிறது. ஸோ அதில் நிறைய என்னன்னாக்கா ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மல் அப்ரோச்சில் பாசிவ் இன்கம்மை நம்ம தேடி போகணும். நம்மளே தனியால் போய் பாசிவ் இன்கம்மை தேடி நிறைவான பாசிவ் இன்கம்மை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் மூலமாக பெற முடியாது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நண்பர், உறவினர் போன்ற இடங்களில் பாசிவ் இன்கம் நிரந்தரம் இல்லை, உறுதி இல்லை, ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டலும் ரிஸ்க். ஸோ சரியான இடத்துல பண்ணால் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் மூலமாக நம்ம வருவாய் ஈட்ட முடியும். கவர்னன்ஸ் இருக்கணும் நம்முடைய முதலீட்டுக்கு. அதாவது எந்த நிறுவனத்தில் நம்ம பணத்தை போடுறோமோ அந்த நிறுவனத்தில் மேலாண்மை, மேனேஜ்மெண்ட்டும் சரியாக இருக்கணும், கவர்னன்ஸ் இருக்கணும், ஒரு ஆட்சி அமைப்பு இருக்கணும். நிறுவனத்தை இப்படித்தான் நடத்தணும்னு அது எல்லோரும் உடன்பட்ட ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அந்த உடன்பாடு இல்லாத இடத்துல நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு போகவே கூடாது. இந்த இடத்துல எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது, சராசரியான அனுபவமும் இருக்குது, சரியில்லாத அனுபவம் இருக்குது. ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்லேயே இந்த 3 அனுபவங்களும் வருது. பட் நல்ல அனுபவங்கள் புவர் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு சிக்னிஃபிகண்ட்டாக காம்பன்சேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா விதமான பாசிவ் இன்கம் அப்ரோச்சஸ்லேயும் குறைகளும் இருக்குது, நிறைகளும் இருக்குது. இப்போ உங்களுடைய அனுபவம் இந்த பாசிவ் இன்கமில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடணும். ஏன்னா எத்தனையோ பேர் பாசிவ் இன்கம் மூலமாக எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நினைப்பு சரியானது. ஆனால் இந்த நினைப்பை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். M2W இந்த பாசிவ் இன்கம் உருவாக்குவதில்
ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். ஏன்னா எல்லோரும் எதுக்காக அந்த 1 crore இலக்கு நோக்கி போறாங்க? ஏதோ ஒரு காலத்துல அது மேலும் வளர்ந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கமாக மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த M2Wல நீங்க டிராவல் பண்ணும்போதே எது சரியான அப்ரோச்சுங்கிறது உங்களுக்கு புரிந்துவிடும். அந்த புரிதல் வளர்ந்து கொண்டே இருக்கும். எது வரைனா நீங்க பாசிவ் இன்கம் தேடி போகக்கூடிய அந்த காலம் வரை. ஸோ யூ கெட் டைம் டு லேர்ன் இந்த 5 அப்ரோச்சில் என்ன மாதிரியான ஒரு பிளெண்டு உங்களுக்கு சரியா வரும், இதுல கேபிட்டல் கெயினுடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும், வாடகை எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், வட்டி எந்த அளவுக்கு எப்போ கான்ட்ரிபியூட் பண்ணணும், டிவிடெண்ட் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணணும், கடைசியாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் தேவையா இல்லையா, இந்த 5 கேள்விகளுக்குமான சரியான விடை உங்களுக்கு வந்துடும். பாசிவ் இன்கம் தேடி போகக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த வழிகாட்டுதலை நேரடியாகவும் சட்டலாகவும் நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம். அவர்கள் தங்களை மெருகேற்றிக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் M2W மூலமாக இந்த பாசிவ் இன்கம் மூவ்மெண்ட்டுக்கு நாங்கள் செய்யக்கூடிய பணி. உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன பாசிவ் இன்கம் உருவாக்குவதில்? நீங்க என்ன மாதிரியான கைடன்ஸை எதிர்பார்க்கிறீங்க? இதே நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எழுதலாம். பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நானும் நம்புறேன். ஆனால் இந்த மூவ்மெண்ட்ல நேர்மை இருக்க வேண்டும், டிசிப்ளின் இருக்க வேண்டும், சரியான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும், தவறுகள் தவிர்க்கப்பட வேண்டும், யாரும் பணத்தை இழக்கக்கூடாது, லாஸ் அவர்ஷன் இருந்தால் பண இழப்பு நடக்காது, பணத்தை இழக்காமல் பாசிவ் இன்கம்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டாக இது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேற நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.